இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கேட்டிங்கன்னா, கடகராசி பல துன்பங்கள்ல இருந்திருக்காங்க. ம். அஷ்டம சனி வந்தது பாருங்க. அதாவது அஷ்டம சனியில சில பேருக்கு கழுத்தில கத்தி இருந்தா பரவால்ல. மேல, சைட்ல எல்லா இடத்துலயும் கத்தி இருந்தா என்ன பண்ணும்? அவங்களுடைய ஐடென்டிட்டியே போச்சு. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி போச்சு. நீங்க ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. தங்கம் இல்ல, தங்கம் மாறினா ஒரிஜினாலிட்டி போச்சு. நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி அவங்க மிஸ் பண்ணியிருக்கங்காட்டி, இப்போதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்களோ அத எல்லாரும் குத்தம் சொல்ற மாரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலம். ஏன்னா அஷ்டம சனி அப்படி பண்ணிடுச்சு. ம். இப்போ தான் அப்பாடான்னு பிரீத்திங் டைம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ம். ஸோ அந்த பிரீத்திங் டைம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, 12ல குரு இருக்காரு. குருவும் சரியில்லாம இருக்காரு. இப்போ தான் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல ஜென்மத்தில குரு வராரு. அஸ்ட்ராலஜிக்கலா அவங்க ஒரு ஹோப்ல இருப்பாங்க. நான் உடைச்சிடக்கூடாது. அதாவது என்னன்னா, ஜென்ம குரு, உச்ச குரு. உச்ச குருனா பலம் வாய்ந்த குரு தான். நான் ஒத்துக்கிறேன். ம். ஆனா குரு ஜென்மத்தில இருந்தா பயன் இல்லைங்கிறாங்க. ஜென்ம குருனால பயன் இல்லையா? ம். நான் பேங்க்ல கேஷியரா இருக்கேன். பணம் டெய்லி பல கோடிய பார்க்குறேன். என்ன பயன்? அது உங்களுக்குரியதா? ம். இல்லையே. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடகராசி. பட் ஆனா ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பிறரை ஜெயிக்க வச்சு நீங்க ஜெயிக்கலாம். ம். அதாவது சாணக்கியத்தனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ம். சாணக்கிய நிதி நூல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நானே ஜெயிக்கிறேன். இத ஜெயிக்க வச்சு நான் ஜெயிக்கிறேன். இந்த மாரி இந்த பேக் அண்ட் ரோல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கடகராசிக்கு பெஸ்ட்டா இருக்கும். நான் ஃப்ரண்ட் எண்ட்ல வரேன்னு முன்னாடி வந்தாங்கன்னா, இருக்கும். பெஸ்ட்டு தான். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இதாகும். எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னுவாங்க. இந்த உணர்ச்சி வசப்படக்கூடாத டைம் இது. அந்த மாரி கடகராசிக்கு நீங்க பாலிடிக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, ம். நெறைய தலைவர்களுக்கு இப்ப கடகராசி. இப்ப இருக்கக்கூடிய முதல்வருக்கு கடகராசி. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய தலைவர்களுக்கு கடகராசி தான். அப்படியா? ஆமா. கடகராசி நீங்க அவ்வளோ சாணக்கியத்தனம், அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் ராசி அது. சாதாரண ராசி கிடையாது. அதனால கடகராசிக்கு அவ்வளோ விஷயங்கள் இருந்துட்டுருக்கு. நீங்க முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, பாஜகவுடைய தலைவர், அவர் கடகராசி. அண்ணாமலை அவர்கள். எல். முருகன் சார் கடகராசி. ம். அது மாரி நெறையா பேருக்கு கடகராசி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. சாதாரண ராசி கிடையாது. அந்த ராசிக்கு ஒரு பெரிய பலம் இருந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்த நல்லா யோசிப்பாங்க, செயல்படுத்துவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா திங்க் பண்ணுவாங்க. பவர்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விஷயத்த எடுத்து அதில நான் இன்னும் 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 ஜெயிக்கணும், இன்னும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அஷ்டம சனியில அந்த ஐடென்டி போயிடுது. ம். அத போட்டு திருப்பி ரீகெயின் பண்ணி அவங்க எடுத்து வரதுக்குள்ள பெரிய பாடுபட்டாங்க. பட் இப்போ அந்த ஃபார்ம்ல வந்துட்டாங்க. வரக்கூடிய சமயம் தான் இந்த டைம், இந்த குரு பயிற்சி. பணத்துக்கு நல்லா இருக்குமா? பண விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ம். கெட்ட பேர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ம். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிக்கு நல்லா இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், சூப்பரான பிரயாணமாக இருக்கும். அதே போன்று இவர்களுக்கு சொத்து சேர்க்கறது. ம். ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன், ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சேன். ஈஸியா வாங்கிடுவாங்க. குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் இருந்தாலுமே. கிஃப்ட் கிடைக்கும். ம். நிறைய பணம் சேரும். கவலையெல்லாம் பட வேண்டாம். ம். நிறைய விஷயங்கள்ல விருப்பமானவர்கள் ரொம்ப நாள் பேசாத இருந்தவங்க பேசுவாங்க. பிரிந்தவங்க கூட ஒன்று சேருவாங்க இப்போ. ம். கணவன் மனைவி பிரிஞ்சாங்க பாருங்க. ம். அவங்க ஒன்று சேரக்கூடியது. குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்குற இடம். ம். என் பையன் செஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டான். என் பொண்ணு செஸ்ல சூப்பரா வந்துட்டா. என் பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல பிரமாதமா வந்திருக்கா. அப்படி வரக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதே சமயத்துல உடம்பு பிரச்சனை வரும். உடம்பு பிரச்சனை சாதாரணமா இல்ல. உட்காந்துட்டே இருந்தா முதுகு வலிக்குது. பார்த்துட்டே இருந்தா கண்ணு வலிக்குது. என்னமோ தெரியல, செல்ஃபோனை பார்த்துட்டே இருந்தா கழுத்தெல்லாம் வலிக்குது. இப்படி சின்ன சின்ன விஷயம் அவர்கள்ட்ட இருக்கு. ஸோ இதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமண காரியம் நடக்கும். கடகராசியில் கல்யாணமே நடக்கலை சார்னு வருத்தப்பட்டவங்க கல்யாணம் நடக்கும். மனைவி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ம். பாய்ஸாக இருந்தால். அதே பெண்களாக இருந்தால் கணவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வரும். சின்ன சின்ன விஷயங்களில் மறைமுக இல்லை, நேர்முக எதிரிகளே இருப்பாங்க. வச்சு செய்வாங்க. ம். அப்பா அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு சூப்பராக இருக்கும். அப்பாவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் தெரியும். ம். வெளிநாடு வாய்ப்புகள் இவங்களுக்கு தேடி வரும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய டைம் இது. ஓகே. நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும்.
அதெல்லாம் கிடைக்கிற டைம் தான் இது. இவ்வளோ நாள் அஷ்டமா சனி போட்டு பண்ணது இப்போ வந்து சூப்பராக இருக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்தி. அதாவது நான் நிறைய சேனல்ஸில் சொல்லியிருக்கேன், மற்றவங்கெல்லாம் திருப்தியாக இருக்காங்க, நான் திருப்தியாக இருக்கேனா, இங்கே தான் கொஸ்டின். அதான் அவங்க மட்டும் திருப்தியாக இருக்க மாட்டாங்க, அவங்கள சுற்றி எல்லாரும் திருப்திப்படுத்திட்டு அவங்க திருப்திப்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி அப்போ உண்மையான சந்தோஷம் இருக்கானே இல்லை, உண்மையான திருப்தி இருக்கா இல்லை. பட் நான் இப்போ உங்களை பார்க்குறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கேன். எங்கே போய் நல்லா இருக்கேன் அப்படின்னா சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இல்லை. அப்போ அதே மாதிரி மற்றவர்களை பார்த்து இவங்க திருப்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்க, யூஏயில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சம்பாத்தியம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்ன் பண்ணும்பொழுது அதை லேர்ன் பண்ணாமல் ஏர்ன் பண்ணாங்கன்னா போச்சு. அதை பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதில் சக்ஸஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அப்போ அதனால் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சு தொழில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசிக்கு. ஓகே. இவங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எழுதுகிறவங்களுக்கு, வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைம் இருக்குது. ஒரு விஷயத்தில் போனால் ஜெயிக்காமல் விட மாட்டாங்கன்னு சொன்னேன்ல, இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இவங்களுக்கு இருக்குது. உயர்கல்வியில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கஷ்டப்பட்டு இதில் வந்து நம்ம முயற்சி பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோக விஷயம், அரசாங்கத்தில் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது. இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். நான் இந்த இடத்துலேருந்து வேறு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், எனக்கு ஜெயிக்குமா? ஜெயிக்கும். பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கேன் சார், மாதமான சம்பளம் கொடுத்துட்டுருக்கேன், இந்த சம்பளம் கொடுக்குறதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி அஷ்டமசனில் லெஃப்ட்டு ரைட்லாம் போட்டு வாங்கி எடுத்துருச்சு. குரு பயிற்சி எனக்கு இப்போவாது நல்லா இருக்குமா சார்? சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் திருப்பி சொல்லுவேன், பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்தா ஒன்றும் நடக்காது. யூ மஸ்ட் ஒர்க் ஃபார் தட், பிளான் ஃபார் தட், எக்ஸிக்யூட் ஃபார் தட். அதுக்காக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணி நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் தான் அந்த காரியங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கு ஒன்றானதாக இருக்கும். இது கடகராசியில் இருக்கக்கூடியது. ஓகே. கடகராசி இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுங்கள்? கடகராசி இதை தவிர்த்தே ஆகணும் அப்படின்னா, இது நடக்காதுங்கிற எண்ணத்தை முதல்ல தவிர்த்தணும். இட் ஓன்ட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நினச்சோம்னா போச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு, இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. யாராவது ஒரு அம்மா குழந்தை பிறந்த உடனே என் குழந்தை ராஜாவாக வரணும்னு தான் வேண்டிப்பாங்க, ராஜாதி ராஜாவாக இருக்கணும்னு. ஒரே ஒரு அரசன் தான் இந்த உலகத்தில். இப்போ முதலமைச்சர் ஒன்று தானே, ராஜானா முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ என் குழந்தை ராஜாவாக வரணும் தானே அம்மா நினைக்கிறாங்க, இல்லை என் குழந்தை மந்திரியாக வரணும், என் குழந்தை கஷ்டப்படணும், இப்போ யாராவது கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ அம்மா வந்து என்ன நினைக்கிறேன், என் குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அது பெண் குழந்தை பார்த்தா என் குழந்தை ராணியாக வரணும். அதே தான் நம்ம எண்ணங்கள் இருக்கும். நான் வந்து மிகப்பெரிய நபனாக வரேன், நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு சந்திரன் தான் ராசி அதிபதி, மனோகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த மனசை சீக்கிரம் அப்படி டவுன் ஆக்கிடுவாங்க. அதை மட்டும்